இல்ல சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படிங்கிறப்ப பாதுகாப்பு பலப்படுத்தி வச்சிருப்பாங்கல்ல. பாதுகாப்பா இவர் எங்க தெரியுமா பலப்படுத்தி வச்சாரு? நாட்டோட பாதுகாப்பா எந்த இடத்துல பார்டர் செக்யூரிட்டி போர்ஸையோ பிஎஸ்எஃப்யோ இல்ல இந்தோ திபெத்தியன் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸையோ இல்ல இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை இந்த மாதிரி ஆர்மியில எங்க கொண்டு போய் பண்ணார் தெரியுமா? இவருடைய நண்பர் அதானிக்கு பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல கிட்டத்தட்ட 76,000 ஏக்கருக்கு மேல சூரிய ஒளி பார்க்க அமைக்கிறதுக்கு அரசு நிலத்தை தூக்கி கொடுத்தார்ல, எல்லா விதிமுறைகளையும் தளர்த்தி கொடுத்தாலும் அங்க கொண்டு போய் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு இருக்கிற போர்ஸ் எல்லாம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! நாட்டோட பார்டருக்கு 10 கிலோமீட்டருக்குள்ள எந்த ஒரு திட்டங்களும் வரக்கூடாதுன்றது சட்டம் இருக்கு. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் அந்த ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வரக்கூடாது, ஏன்னா அது உடனடியாக அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த பார்டர் கிட்ட வரக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல பாகிஸ்தான் பார்டர்ல 1 கிலோமீட்டருக்குள்ளாவே கிட்டத்தட்ட சென்னை சைஸுக்கு ஒரு இடத்த ஃப்ரீயா கவர்மெண்ட் லேண்டா கொடுத்திருக்காரு, அதானிக்கு கொடுத்திருக்காரு. சூரிய ஒளி இன்னைக்கு நாளைக்கு நான் சொல்றேன், திருப்பி இப்ப சண்டை வந்துருச்சு. நேரா பாகிஸ்தான் ஆர்மி அதானியுடைய சூரிய ஒளி அந்த கேம்பை அட்டாக் பண்றாங்க. யாரு போய் அதுக்கு சண்டை போடுவா? அதானியா சண்டை போடுவாரு? அதானி கையில துப்பாக்கி இருக்கு. நம்மளுடைய ராணுவ வீரர்களும் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு பட வீரர்களும் தான் போய் சண்டை போட்டு சாவ போறான். யாருக்காக? அதானிக்காக. இப்படி ஒரு திட்டத்தை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு நாட்டோட இதை கேள்விக்குறியாக்குனது யாரு? மோடி. எங்க நடக்கும் இந்த அநியாயம்? இதை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? நாட்டோட பாதுகாப்பை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம நாட்டோட பார்டர்ல கொண்டு போய் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தையும் அங்க கொண்டு போய் வச்சு அதுக்கு பாதுகாப்பு நம்மளுடைய வரிப்பணத்துல நம்மளுடைய ராணுவ வீரர்கள் கொண்டு போய் அதானிக்கு பாதுகாப்பு கொடுத்த நிறுத்துறது எப்படி இது நியாயமா இருக்கும்?